அனைவருக்கும் வணக்கம். இந்த திருக்குறளில் அதிகாரம் 45 பெரியவரை துணைக்கோடல், குறள் எண் 444. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை. அருமையான குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், தம்மை விட அறிவில் பெரியவரை தம் நண்பராக கொண்டு அவர் வழி நடப்பது வல்லமைகளுக்கெல்லாம் பெரிய வல்லமையாகும் என்று பொருளோட இந்த குறள் நமக்கு விளக்கமாக சொல்கிறது. அடக்கமுடையாரே அறிவுடையார், தழும்பாத நிறைகுடம் போல இருப்போர் எல்லாம் கட்டதினால் ஆன பயனாக முன்னிருக்கும் அறிவால் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்வதையே செய்வார்கள், செய்வதையே சொல்வார்கள். அவர்களது பேச்சும் செயலும் எப்போதும் முன்னுக்கு பின் முரண்பாடற்று இருக்கும். போற்றலுக்கும் பாராட்டுக்கும் உரிய இவர்களை போன்றோர் நம் நாட்டில் அநேகர் உள்ளனர். அவர்களில் கல்வி கண் பிறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா, கக்கன் ஐயா, ஜீவானந்தம் ஐயா, மக்கள் ஜனாதிபதி என்று இன்றும் மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கும் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்களுக்கு அதிகாரம் பன்மடங்கு இருந்தாலும் சிறு ஆணவம் ஏதும் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையுடன் தனது அறிவின் ஆற்றலால் நாட்டிற்காக சேவை செய்த உத்தமர்கள் இவர்கள். எடுத்துக்காட்டாக இவர்களை நான் சொல்கிறேன். இவர்களைப் போலவே உத்தமர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவில் சிறந்து விளங்கும் பெரியவர்களை நாம் நமது நண்பராக்கி அவர்களின் துணை கொண்டு அவர்களின் வழியில் நடந்தால் தன் வலிமைக்குள் சிறந்த வலிமை என்பதையே இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் இந்த குறள் வாயிலாக. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை என்ற குறள் மூலம் அறிவில் சிறந்த பெரியவர்களை நண்பராக்கி அவர்கள் பாதையில் சென்றால் நமது வலிமைகளுள் அவர்களுடன் சேர்ந்திருக்கும் வலிமையே மிகப்பெரிய வலிமையாக இருந்து உலகம் பேசும் என்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை. வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு உரையை சந்திப்போம்.